ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JJT சமையல். உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. எங்கள் வீட்டு ஃபேவரட் டிஷ் என்னென்னு கேட்டிங்கன்னா கேரட் தோசை. இந்த கேரட் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கேரட்டை கீழ் பக்கமும் மேல் பக்கமும் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி லைட்டாக தெளித்து வேணால் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் பேட்ரு நல்ல தண்ணி ஆயிரும், அப்புறம் தோசை வராது. அரைச்சி வச்ச கேரட்டை நம்ம என்ன பண்ணலாம், மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டில் நான் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க, அரைச்சி தான் எடுத்துருக்கேன். சில பேர் வெங்காயம் இதெல்லாம் சேர்ப்பாங்க, நான் எதுவுமே சேர்க்கலை. கேரட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணியும் கூட தொளிக்கலாம், எனக்கு நான் அப்படியே தான் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கேரட் தோசை தற்செயலாக நான் வீட்டில் செஞ்சேங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு கட் பண்ணிட்டேன். காலையில் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறக்கு, அதை சமைக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படியாவது கேரட்டை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்ட்டு தோசை பேட்டில் கலந்து செஞ்சேங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் எப்போ கேட்டாலும் கேரட் தோசை செய்யுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு எங்கள் வீட்டு ஃபேவரட் டிஷ்ஷாக இதை மாறிடுச்சு. தோசை கல் காஞ்சிடுச்சுங்க. நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அதில் எண்ணெய் தடவிட்டோம். இது கூட என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி மாவுலையும் கேரட்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை நல்லா என்ன பண்ணலாம், இதில் ஊற்றிடலாங்க. கல் நல்லா காஞ்சிடுச்சு. மாவு ஊற்றிக்கலாம். நல்ல கலராக இருக்கிறனால பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இதில் கேரட் இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியலை, லாஸ்ட்டில் தான் நான் சொன்னேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. அந்த லைட்டாக இந்த இனிப்பு டேஸ்ட்டு, அது கூட நம்ம மேலே ஆட் பண்ணுற அந்த பொடியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம், எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சம் இட்லி பொடியை கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே தூவி விட்டுருங்க. நல்லா வேகட்டும் தோசை. இட்லி பொடி தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க, வீட்டில் உங்களை என்ன மசாலா இருக்கோ, ஒரு வேளை குழம்பு மசாலா இருக்கலாம், அதுவும் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. அப்படியே நம்ம என்ன பார்க்கலாம், இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம தோசை என்ன பண்ணிக்கலாம், திருப்பி போட்டுக்கலாங்க. நம்ம கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு எடுப்பாங்க, நல்லா தின்னாக இருக்கும். அது இல்லாமல் எண்ணெய் அதுக்கு நிறைய தேவைப்படும். நம்ம அப்படி செய்யாமல் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் ஆயிலெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். லைட்டாக என்ன பண்ணுங்கள், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் ஃபேவரட்டான இந்த தோசை, கேரட் தோசை உங்களுக்கும் நல்லா ஃபேவரட் ஆயிரும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். பாருங்கள், பார்க்குறக்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இன்னொரு தோசையும் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், ஊற்றி எடுத்துட்டோங்க. அதையும் நம்ம என்ன பண்ணலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான கேரட் தோசை ரெடிங்க. கேரட் சாப்பிடாத குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தோசைவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிடும். அவங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எதிர்பார்ப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க தோசை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ஹலோ ஜோனா. ஜோனா, கொஞ்சம் தோசை டேஸ்ட் பண்ணுறீங்களா? ஓகே, காட்டுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கு ஜோனா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் பொடியிலையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, டிஃபன் சாம்பார் பொடி எதுனாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தோசை ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.